வணக்கம் நண்பர்களே. நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய தகவல், நம்முடைய நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதாவது, பெங்களூருக்கு திருச்சியிலிருந்து காலை நேரத்தில் ரயில் இல்லாமல் இருந்துச்சு. கடந்த 2 மாதங்களாக ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது. அதுவும் செவ்வாய்க்கிழமை தோறும் இயக்கப்பட்டது. திருச்சியிலிருந்து தாம்பரம் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த ரயில் பெட்டிகளை, இன்டர்சிட்டி ரயிலின் பெட்டிகளை பயன்படுத்தி இந்த ரயிலானது இயக்கப்பட்டது. ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்தது. ஆனால் 7ஆம் தேதி இந்த ரயில் இயங்கலையே, அதனால இதற்கான அறிவிப்பு வரலையா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதற்கான அறிவிப்பு ஏற்கனவே வந்துவிட்டது. இருந்தாலும் மீண்டும் உங்களுக்காக அந்த அறிவிப்பு. ட்ரெயின் நம்பர் 06007 அப்படிங்கிற நம்பர்ல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில 6:15 மணிக்கு புறப்பட்டு, திருச்சியில இருந்து புறப்பட்டு கரூர், நாமக்கல், சேலம், பங்காருப்பேட்டை, கிருஷ்ணராஜபுரம் வழியாக எஸ்எம்பிடி பெங்களூருக்கு அன்று பிற்பகல் 1:45 மணிக்கு சென்று சேரக்கூடிய ரயிலானது பராமரிப்பு பணிகள் காரணமாகத்தான் 7ஆம் தேதி இயங்காமல் இருந்தது. இந்த மாதம் 3 வாரங்கள் அந்த ரயில் நீட்டித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. வருகிற 14, 21, 28 ஆகிய 3 செவ்வாய்க்கிழமைகளும் அந்த ரயிலானது திருச்சியில இருந்து வழக்கம் போல இயங்கும். இது ஜூலை மாசத்திற்கான அறிவிப்பு மட்டும்தான். ஆகஸ்ட் மாதம் இதற்கு அடுத்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இது சிறப்பு ரயிலாக இயங்குவதற்கு பதிலாக நிரந்தர ரயிலாக இயங்கினா இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா பெங்களூருக்கு காலை நேரத்தில் இருக்கக்கூடிய ரயில். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன் ட்ரெயின் நம்பர் 06008 அப்படிங்கிற நம்பர்ல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எஸ்எம்பிடி பெங்களூர்ல இருந்து மாலை 3 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து கிருஷ்ணராஜபுரத்திலிருந்து பங்காருப்பேட்டை, சேலம், நாமக்கல், கரூர் வழியாக திருச்சிக்கு அன்று இரவு 10:30 மணிக்கு வந்து சேரும். வழக்கமாக இந்த ரயில் சென்னை போனாலும் சரி, பெங்களூர் போனாலும் சரி 10:30க்கு வர்றதை வழக்கமாக வச்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த ரயிலுக்கான சேவையும் வருகிற 14, 21, 28 ஆகிய 3 செவ்வாய்க்கிழமைகள் நீட்டித்த அறிவிப்பு ஏற்கனவே வெளியாகிவிட்டது. அதற்கான முன்பதிவும் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அதிகப்படியாக முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் அப்படிங்கிறதும் இந்த ரயிலில் இருக்கு. அப்படிங்கிறதுனால முன்பதிவு இல்லாத டிக்கெட் எடுத்து பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கு அந்த தகவல் அப்படிங்கிறது நிச்சயமாக போய் சேர வேணும். ஏன்னா முன்பதிவு தொடங்கி கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கலாம். அதை பற்றிலாம் நமக்கு கவலையே கிடையாது. நம்முடைய நோக்கம் சாதாரணமாக முன்பதிவு இல்லாத டிக்கெட் எடுத்து போகிற மக்களுக்காக இது தகவல் வேணும். அப்படிங்கிறதுனால தான் உண்மையிலேயே அந்த கேள்வி கேட்டதற்கு அந்த நண்பருக்கு உண்மையிலேயே நம்ம நன்றி சொல்லி தான் ஆக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. ஆக பெங்களூர் நோக்கி திருச்சியிலிருந்து செவ்வாய்க்கிழமை காலையில் புறப்படக்கூடிய அந்த சிறப்பு ரயில் ஜூலை மாதமும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் தேதி வராததுனால உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கிறது. இது நிரந்தரமாக சிறப்பு ரயிலிருந்து மாற்றப்பட்டு நிரந்தர ரயிலாக இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது நிறைவேறுமா அப்படிங்கிறது ரயில்வேவின் கையில் தான் இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.